ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் கவின். இன்னைக்கு இந்த வீடியோல கிளாப்போர்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ கிளாப்போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனோட ஷார்ட்கட் தான் கிளாப்போர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாப்போர்ட் டெம்ப்ளேட் வைஸாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ஹாலிவுட்டுக்கு ஒரு டெம்ப்ளேட்டும் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டெம்ப்ளேட்டும் இல்லை அதர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டெம்ப்ளேட்டுமா நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த வயசுல நம்ம பார்க்க போகிறது ஹாலிவுட் ஃபிலிமோட கிளாப்போர்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஹாலிவுட் ஃபிலிமோட கிளாப்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லியிருப்பீங்க. அந்த ப்ரொடியூசர் கம்பெனிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நேம் இருக்கும்ல. ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் நேம் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இல்லை அப்படின்னா ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ், தேனாலால் ஸ்டுடியோ லிமிடெட், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேர் அங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா டேரக்டர், யார் இந்த படத்தை எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டேரக்டர் பேர் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா, எந்த கேமரா நீங்க எடுக்க போறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ரெட்டா இல்லை ஆரியா இல்லை அந்த மாதிரி கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே எழுதிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட், உங்களோட சீனை இல்லை அந்த ஷாட்டை எந்த டேட்ல எடுக்கிறீங்க அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீன், எத்தனாவது சீன், எக்ஸாம்பிளுக்கு 10வது சீனா இல்லை 15வது சீனா அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டேக் நம்பர், ஒரு 10வது சீனா எவ்வளோ டேக் போகுது, ஒரு டேக்கா 2 டேக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டேக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, டேக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு டைம் ஒரு டேக், 2வது டைம் 2 டேக். அதாவது ஆர்டிஸ்ட் டேக் வாங்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அங்கே கேமரா ரோல் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் டேக்னா திரும்ப திரும்பன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஹாலிவுட் டெம்ப்ளேட்டோட கிளாப் போர்டு. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியோட கிளாப் போர்டு பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியோட டெம்ப்ளேட் கிளாப் போர்டு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒரு டெம்ப்ளேட்டா மேல அந்த ப்ரொடக்ஷனோட லோகோ பிளஸ் சத்யஜோதி பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் நம்பர் 32 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 32 அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கெரியர்ல அவங்களோட ப்ரொடக்ஷன், அவங்க இது வரைக்கும் எடுத்த படங்கள்ல இது 32வது படம், 32வது ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட், இந்த சீனை எந்த டேட்ல எடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம அங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா டேயா நைட்டா, இதை நம்ம ஸ்கிரீன் பிளே எபிசோட்ல பார்த்திருக்கோம், எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீனை டேல எடுக்க போறோமா நைட்ல எடுக்க போறாமா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீன் நம்பர், ஸோ எத்தனாவது சீன், 10வது சீனா 11வது சீனா இல்லை 9வது சீனா அப்படிங்கிறத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஷார்ட் நம்பர், ஸோ ஹாலிவுட் டெம்ப்ளேட்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் நம்பர் இல்லை, பட் நம்ம இண்டஸ்ட்ரியோட ஷார்ட் நம்பர் இருக்கு. ஸோ இது ஒரு நியூ அட்வான்டேஜஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஷார்ட் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சீன், எக்ஸாம்பிளுக்கு 10வது சீன்ல ஒரு 8வது ஷாட், க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா 8வது ஷாட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு பிராக்கெட்ல கூட CU, க்ளோஸ் அப்க்கு ஒரு ஷார்ட் கட்னா CU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த CU நீங்க அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா டேக், இந்த 10வது சீன்ல 9வது ஷாட்டை எத்தனை டேக்ல எடுக்கிறீங்க, ஒரு டேக்கா 2 டேக்கா அப்படிங்கறத நீங்க அங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இண்டஸ்ட்ரியோட டெம்ப்ளேட். நீங்க கேட்கலாம், என்னடா அது சீன் நம்பர், ஷார்ட் நம்பர், டேக் நம்பர் பக்கத்துல பூஜைன்னு போட்டிருக்காங்களே மூணு காலம் கிட்டையும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது பூஜை படத்தோட கிளாப் போர்டா இல்ல அப்படின்னா இல்ல அவங்க பூஜை போட்டப்ப எடுத்த கிளாப் போர்டான்னு தெரியல. எல்லாத்தையுமே பூஜை, ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படின்னா இந்த கிளாப் போர்ட் பக்கத்துல பூஜை அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ அவங்க சீன் ஒன்ஸ் எடுக்க போயிட்டாங்க அப்படின்னா இதெல்லாமே அழைச்சிட்டு அவங்க நியூவாலாம் எழுதுவாங்க. ஸோ இந்த கிளாப் போர்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனோட சிம்பிளிசிட்டி. இந்த கிளாப் போர்டை பார்த்தாவே நம்ம என்ன சீன் எடுக்க போறோங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் இதை ஏன் ஒரு ஆர்டிஸ்ட் முன்னாடி வச்சு இப்படி நம்ம கிளாப் பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு சவுண்ட் எடுக்கிறதுக்காக இதை பண்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லலாம். ஸோ என்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் த ஸ்பாட்ல ஒரு ரெக்கார்டிங் பண்றோம் அப்படின்னா அங்க நம்ம அந்த சவுண்டை எடுக்கிறோம் அப்படின்னா எடிட்டருக்கு அந்த கிளிப்பிங், அந்த டைம் லைன்ல இருக்கக்கூடிய கிளிப்பிங் அவர் தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எங்க கேரக்டர் டயலாக் பேச ஆரம்பிக்குதோ அங்கிருந்து அவங்க கட் பண்ணுவாங்க. பட் இப்படி நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். பட் கிளாப் போர்டை இப்படி டப்புன்னு ஒரு சத்தம், ஒரு டிப்புன்னு அடிச்சுட்டு இப்படி எடுக்கும் போது அந்த சத்தம் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் மைக்ல ரெக்கார்ட் ஆகும்போது. ஸோ அந்த டைம்ல நான் பார்த்து அந்த சத்தத்தை பார்த்து அவங்க அதுல இருந்து கட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைமும் மிச்சமா இருக்கும், அவங்களோட ஒர்க்கையும் இன்னும் சிம்பிளிசிட்டி பண்றதுக்காக தான் இந்த கிளாப் போர்டு யூஸ் பண்ணாங்க. பொதுவாக எனக்கு கிளாப் போர்டு ஒரு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். நம்ம இண்டஸ்ட்ரியில பொதுவாக கிளாப் போர்டு அப்படின்றது நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க, பயன்படுத்தாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ராம் சாரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, அவங்க டீம்ல ஷார்ட் லிஸ்ட் எடுக்க மாட்டாங்களாம், எடிட்டிங் ரிப்போர்ட் எழுத மாட்டாங்களாம், அதுக்கப்புறம் இது வரைக்கும் கிளாப் போர்டு யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கிளாப் போர்டு அப்படின்றது நீங்க கேட்கலாம், ஏன்னா இதுக்கு தான் நான் எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதிடுவேன், எதுக்கு இந்த கிளாப் போர்டுன்னு கேட்கலாம். ஸோ அடிஷ்னலாக இந்த சவுண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்றது ஒரு மெயினான ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கிளாப் போர்டு பத்தி
நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. சைனிங் ஆஃப், கவின்.